ஒரு கான்பரன்ஸ் ஒன்று நடந்தது. அதுக்கு பிறகு சிலர் கேள்வி கேட்டார்கள். இந்தியால அதை கேட்டார்கள், இஸ்லாமிய வங்கியை பத்தி நீங்க என்ன அபிப்பிராயப்படுறீங்க? நான் சொன்னேன், இஸ்லாமிய வங்கியாக இருக்கலாம், கன்வென்ஷனல் வங்கியாக இருக்கலாம், யாருக்குமே நீங்க வங்கிக்கு போங்கன்னு நாங்க சொல்ல மாட்டோம். யாருக்கும் நீங்க பேங்குக்கு போங்க, அது லோன் எடுங்க அல்லது பெசிலிட்டிஸ் முதாரபா அல்லது முஷாரகா அல்லது முராபஹா எது சரி எடுங்கன்னு யாருக்குமே நாங்க சொல்றது இல்ல. நீங்க இதை தவிர்த்து கொண்டு வாழ்றதுதான் ஆக சிறந்தது. அது எந்த ஒரு பேங்குக்கும் நீங்க போகாதீங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க தான் அட்வைஸ் பண்றீங்களே, இது எல்லாம் இருக்கிறீங்களே. அடுத்த கேள்வி கேட்டாங்க, யாருக்கும் சின்ன அமைப்புல செய்து கொள்ளணுமா? எனக்குள்ளது போதும் அல்ஹம்துலில்லாஹ். அதுவும் இஸ்லாம் உங்களுக்கு சொல்லுது. இல்ல உங்களுக்கு பெரிய மட்டத்தில் வியாபாரம் செய்யணுமா? இஸ்லாம் அதுக்கும் உங்களுக்கு அனுமதி தருகிறது. அப்படியான நேரத்தில் நீங்க ஹராமான இந்த வட்டில போய் சேர்ந்து கொள்ளாம ஹலாலான ஒன்றுக்கு உங்களுக்கு போகலாம் என்பதற்காக தான் இந்த ஹலால் வங்கி முறைய நாங்க அறிமுகப்படுத்த முயற்சிக்கிறோம். அது இல்லாம எல்லாருமே இதுல போகணும் என்பது அல்ல. அதே நேரம் தனிப்பட்ட நபர்களிடத்துல ஒரு முதல கொடுத்து தனக்கு பெற்றுக்கொள்றதுக்கு வழிகள் மிச்சம் குறைவாக இருக்குது. அதனால் ஒரு பொது நிறுவனமாக இருந்து அந்த முதாரவா என்ற அடிப்படையில ஹலாலான வியாபாரம் செய்து அவர்களுக்கு மாதமோ வருடமோ ஏதோ ஒரு ஹலாலான ஒரு சேவிங்ல இருந்து அவர்களுக்கு போறதுக்கு வழி செய்யலும்னா இது புரோஷனமாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்குது. கண்ணியமான உலமாக்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹராம் இருக்கக்கூடிய நேரத்தில் ஹலாலுடைய வழிகளை நபி அவர்கள் காட்டி கொடுத்தாங்க. பிலால் ரலியல்லாஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், நான் போய் பேரிச்சப்பழத்தை ஹைபர்ல வாங்கினேன். எப்படி வாங்கினீங்க பிலால்? யா ரசூலல்லாஹ், எனக்கிட்ட இருந்து இந்த பேரிச்சப்பழத்தை நான் கொடுத்துட்டு நான் அங்கிருந்து பேரிச்சப்பழத்தை இப்படி எடுத்தேன். நபி அவங்க சொன்னாங்க, பிலால், நீங்க இன்றைக்கு செஞ்சது சுத்த வட்டி. 1 கிலோ பாஸ்மதியை கொடுத்துட்டு 3 கிலோ சம்பாவை எடுக்கிறது, இது சுத்த வட்டி. 1 கிலோ பாஸ்மதியை கொடுத்துட்டு அதே நேரம் இந்த பாஸ்மதிய 300 ரூபாய்க்கு வித்துட்டு அந்த 300 ரூபாவை எடுத்து இதை வாங்குறது, இது ஹலாலாக மாறும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முறையை தான் சொல்லிக் கொடுத்தாங்க. ஹராம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த ஹலாலான முறையை நபி அவர்கள் காட்டி தந்திருக்கிறாங்க. பேரிச்சப்பழம் இருக்குது ஈரான்ல, அதே நேரம் அஜ்வா பேரிச்சப்பழம் ஒருவர்கிட்ட இருக்குது 1 கிலோ, அது 100 ரியால். இது 1 கிலோ 10 ரியால். இதனுடைய 10 கிலோவை கொடுத்துட்டு அந்த 1 கிலோ அஜ்வாவை எடுக்கிறது, இது வட்டி, இது ஹராம். அவ என்ன செய்யணும்? இந்த 100 ரியாலுக்கு 3000 கொடுத்து இந்த பேரிச்சப்பழத்தை வாங்கணும். அந்த 3000 கொடுத்து என்ன செய்யணும்? இத நீங்க வாங்கணும். இதுதான் இஸ்லாம் காட்டி கொடுக்கும் முறையாக இருக்குது.